ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். மீண்டும் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். சம்மருக்கு நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகும்போது மோஸ்ட்லி சூஸ் பண்ணக்கூடிய இடம் நீலகிரியான், ஊட்டியான், கொடைக்கானல் தான் இருக்கும். ஸோ அந்த கொடைக்கானல் நீங்கள் போகணுன்னா இப்போதைக்கு நார்மலாக நீங்கள் முன்னாடி மாதிரி ஈஸியெல்லாம் வர முடியாது. ஸோ உங்களுக்கு பாஸ் மேண்டேட்டரின்னு சொல்லி கோர்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட் இயர் இது மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ இது இப்போது அதோட அப்டேட் தான் கூடன்னு சொல்லலாம். சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு பாஸை பொறுத்த வரைக்கும். இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4000 வெஹிக்கிளும், வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 6000 வெஹிக்கிள்னு சொல்லி கொடைக்கானல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீலகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6000 வெஹிக்கிளும், வீக்கெண்டில் 8000 வெஹிக்கிளும் உங்களுக்கு அலோவ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இந்த 8000 வெஹிக்கிள், அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் ஒரு 8000 வெஹிக்கிள் வரைக்கும் உங்களுக்கு பாஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண உடனே கிடச்சிடும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பாஸ் நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் டூரிஸ்ட்டை அவாய்ட் பண்ணிட்டாங்க, டூர் அவாய்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த இயர் அப்படி இருக்கக்கூடாது. பாஸ் இன்னும் ஈஸியாக கிடைக்கணுங்கிறக்காண்டி கவர்மெண்ட் உங்களுக்கு பாஸோட ப்ரொசீஜர்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு பெரியமான ஒரு கஷ்டமான ஒரு காரியமும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மொபைலில் இல்லை சிஸ்டம்லேயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ் மேண்டேட்டரி கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இந்த பாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும். அந்த வெஹிக்கிளுக்கு நம்ம கையில் ஒரு மொபைல் நம்பர் இருந்தால் போதும். இல்லை நான் நார்மல் கவர்மெண்ட் பஸ்ஸில் வரேன், இல்லை வேறு டூரிஸ்ட் வெஹிக்கிளில் ட்ரெயினில் வரேன், இந்த மாதிரி உங்களுக்கு பர்பஸில் இருந்துச்சுன்னா பாஸ் உங்களுக்கு எந்த ஒரு மேண்டேட்டரியும் தேவை கிடையாது. நீங்கள் ஆஸ் யூசுவல் ஊட்டியை என்ட்ரைட் பண்ணிட்டு கோர்ட் இப்போ ரீசெண்டாக கூட அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, டூரிஸ்ட் வெஹிக்கிளுக்கு தான் கட்டுப்பாடு. என்னென்ன ஒரு டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நியூசன்ஸாக இருக்குது. ஊட்டியே உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுமாங்கிறக்காண்டி தான், இந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி தான் இந்த பாஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பாஸ் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ப்ரைவேட் வெஹிக்கிளுக்கு, ப்ளஸ் நீங்களோட ரெண்டல் வெஹிக்கிளுக்கு, இந்த மாதிரி இதில் நீங்கள் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு பாஸ் தேவைப்படும். இந்த பாஸ் வேறு கவர்மெண்ட் வெஹிக்கிள், கவர்மெண்ட் பஸ்ஸஸ், ட்ரெயின், ப்ளஸ் உங்களுக்கு குட்ஸ், உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ் மேண்டேட்டரி இல்லை. ப்ளஸ் நீலகிரியோட லோக்கல் ரெசிடென்ஷியல், ப்ளஸ் நீலகிரியில் ஏற்கனவே இருக்கிற அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள், இவங்களுக்கும் பாஸ் மேண்டேட்டரி இல்லை. இவங்க அவங்களோட லோக்கல் ஐடி ப்ரூஃபை காமிச்சாலே ஈஸியாக நீலகிரியில் வந்துட்டு போய்க்கலாம். இதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான் கொடைக்கானலுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீலகிரியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மேங்கிறது நல்ல ஒரு சம்மர் சீசன் கூட. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் சரி, எல்லா ஸ்டேட்லையும் சரி, எல்லா இதில் இருந்தும் சரி, நமக்கு நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகள் நீலகிரியன் கொடைக்கானலுக்கு வருகை தருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாதுங்கிற தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின தெளிவாக நம்ம வீடியோ சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சைடில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்ங்கிற வெப்சைட் உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லோக்கல் ரெசிடென்ஸ்னா இல்லை ஃபாரினரான்னு சொல்லி கேட்கும். அதுலேருந்து கிளிக் பண்ணிங்க, நீங்கள் என்ன பர்பஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே போகணும்னு சொல்லி கேட்கும். நீலகிரியா இல்லை கொடைக்கானலான்னு கேட்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை என்ட்ரு பண்ணி நீங்கள் என்ன பர்பஸ்க்காக உள்ளே வாரீங்க, இந்த டிஸ்ட்ரிக் உள்ளே வாரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ப்ளஸ் உங்களோட வெஹிக்கிள் டீட்டெயில்ஸு, உங்களோட வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங், ப்ளஸ் எத்தனை பேர் வாரீங்க, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பேசிக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ட்ரு ஆனோடனே உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஓடிபி எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் ஆக்டிவில் இருக்கான்னு செக் பண்ணுறக்காண்டி தான். இந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எல்லாமே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் எல்லாம் முடிச்சு கரெக்டாக உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் சப்மிட் ஃபைனலாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே பாஸ் வரும். அதை ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் வெஹிக்கிளில் ஃப்ரண்ட்டில் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி, இல்லை கையில் கேரி பண்ணியிருந்தாலும் சரி, 1 or 2 காப்பி வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஜஸ்ட் எந்தெந்த செக் போஸ்ட் வழியாக வரீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீலகிரி குன்னூர் வழியாக வரும்போது மேட்டுப்பாளையத்துலையும், கோத்தகிரி வழியாக நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கோத்தகிரி என்ட்ரன்ஸ்லையும் உங்களுக்கு செக் போஸ்ட் இருக்கும். இதே நீங்கள் கூடலூர் வழியாக வரும்போது மசனகுடி என்ட்ரன்ஸ்லையும், கேரளா வழியாக உள்ள என்ட்ரு ஆகும்போது நாடுகாணி அந்த என்ட்ரன்ஸ்லையும் உங்களுக்கு செக் போஸ்ட் இருக்குது. ஸோ எந்த ஒரு செக் போஸ்ட்டில் நீங்கள் உள்ளே வந்தாலும் ஜஸ்ட் இந்த பாஸ் அப்ரூவல் நீ கேரி பண்ணி காமிச்சாலே போதும். உங்களுக்கு ஈஸியாக உள்ள வரக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இதை மாதிரி பயனுள்ள தகவல் எதுவும் வேணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள். எது மாற்று கருத்துன்னா தயவுசெய்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். உங்கள் சம்மர் வெக்கேஷனை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராம். பை.